ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னம்னா, இந்த மாதிரி எர்த் ரொட்டேஷன் ஆகிறதோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரொட்டேஷனால ஃப்ளாட் ஆகுது எர்த். ஓகேங்களா? 2 போல்ஸ்லையுமே பல்ஜ் ஆகுது ஈக்குவேட்டரில். ஓகேங்களா? அப்போது there is a difference in diameter at the poles and equator. அப்போ டயாமீட்டரில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குமா போல்ஸ்லேயும் ஈக்குவேட்டர்லையோ, அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைன் அரவுண்ட் த எர்த் செப்பரேட்டிங் த லைட் அண்ட் டார்க் இஸ் நோன் அஸ் சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன். அதாவது சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது வந்து லைட்டையும் டார்க்கையும் செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு லைன். ஓகேங்களா? அதை வந்து சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னா போல்ஸ்லேருந்து, அண்ட் அலோஸ் த என்டையர் எர்த் டு ஹேவ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம் during the daylight and night time hours. It passes through the poles and allows the entire earth to have the equal amount of time during the daylight and night time hours க்கும் ஈக்குவலான ஒரு டைமிங் வந்து இது பண்ணுறதுக்கு அது பாஸ் ஆகுது. ஏன்னா இந்த லைன் வந்து கேன் பி சீன் ஃப்ரம் த ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா தெரியும். அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆஃப் த லைன் இஸ் டிபெண்ட் அப்பான் த வேரியஸ் சீசனை பொறுத்து வந்து அந்த லைன்ஸோட இது வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது revolution of the earth பத்தி பார்க்கணும் அப்படின்னா, movement of the earth in its orbit around the sun in an anti-clockwise direction. அதாவது வந்து எர்த் மூவ் ஆகுது இல்லையா, அது வந்து சன்னை சுற்றிட்டு வருது இல்லையா, அது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து வரது பேர் தான் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். எர்த் ரிவால்வ் ஆகுது. ஓகேங்களா? அதோட ஆர்பிட்டில் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் ஆஃப் த எர்த் ஃப்ரம் த சன் வேரிஸ் ஃப்ரம் time to time due to the elliptical shape of the orbit. அந்த ஆர்பிட்டோட ஷேப் எலிப்டிக்கலாக இருக்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த எர்த் ஃப்ரம் த சன் வந்து டைமுக்கு டைம் வேரி ஆகுங்களா. அபவுட் January 3rd பார்த்தீங்கன்னா, அபவுட் January 3rd the earth is closest to the sun and it is said to be called perihelion, and at perihelion the distance is at 147 million kilometer. January 3rd, about January 3rd பார்த்தீங்கன்னா எர்த் வந்து க்ளோசஸ்டாக இருக்குது சன்னுக்கு. இட் இஸ் செட் டு பி பெரிஹீலியான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரினா க்ளோஸ்னு அர்த்தம், ஹீலியான்னா சன் அப்படின்னு அர்த்தம். அட் பெரிஹீலியான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 147 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? அரௌண்ட் July 4 போல் வந்து என்ன ஆகுனா, எர்த்து வந்து ஃபார்தஸ்ட்டாக போயிடும், ரொம்ப தூரமாக போயிடும். அது அப் ஹீலியான்னு சொல்லுவாங்க. அப்புனாவே ஹீலியான்னா சன்னு. அது வந்து 152 மில்லியன் கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த சன். ஓகேங்களா? த பீரியட் டேக்கன் பை த எர்த் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன் அரௌண்ட் த சன் இஸ் கால் 365 days and 6 hours. ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்லணும்னா 5 hours 48 minutes 45 seconds, 365.5 days, 365 1/4 days. ஓகேங்களா? அப்போ ஸ்பீட் ஆஃப் ரெவல்யூஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பீட் ஆஃப் ரெவல்யூஷன் ஓகேங்களா, அந்த எர்த்து வந்து சன்னை சுற்றிட்டு வருது இல்லையா, அது வந்து 107,000 km/h வந்து சுற்றிட்டு வரும். அந்த ஸ்பீடு வந்து 30 km/s, செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா? புல்லட் ஃப்ரம் த கன் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா 9 km/s இதாகுது. அப்போ அதை விட ஸ்பீடாக வந்து சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா? பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அண்ட் லீப் இயர் பற்றி பார்க்கும்பொழுது, period of time the earth takes to make one revolution around the sun determines the length of 1 year. ஓகேங்களா? அப்போ the period of the time the earth takes to make one revolution அதை எடுத்துக்குது இல்லையா, அதை வந்து 1 year அப்படின்னு சொல்கிறோம். எர்த் வந்து 365 நாள் 6 மணி நேரம் ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்குது. தட் மீன்ஸ் 365.25 days to complete one trip around the sun. And the extra quarter of the day represents a challenge to our calendar system, which has 1 year as 365 days. ஓகேங்களா? To keep our yearly calendars, once in every 4 hours we add 1 day. Extra day added to it is called leap year. ஓகேங்களா? ஸோ அந்த மிச்சம் ஒரு நாள் ஆட் ஆகிறது தான் லீப் இயர்னு சொல்கிறோம். அந்த இயர் the year extra day is added to is called leap year. Extra day is added to the month of February, which has 29 days in a leap year. ஓகேங்களா? 28 நாள் இருக்கக்கூடிய 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா,
எவ்ரி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 டே வந்து நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஸோ எதனால் அப்படின்னா குவார்ட்டராக இருக்கும். அதுதான் வந்து நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லீப் இயரில் பார்த்தீங்கன்னா February 28 டேஸ் இருக்கிறத 29ன்னு அங்கே ஆட் பண்ணிப்போம் நம்ம. இல்லை பிரெயின் ஸ்டார்மிங் எடுத்துக்கிட்டோம்னா how many birthdays a person whose லைஃப் ஸ்பேன் சப்போஸ் டு பி 60 years 60 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா would have seen in his or her lifetime if he born on 29th February. லீப் டே அன்னைக்கு பிறந்திருந்தாங்க, லீப் இயரில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எத்தனை தடவை வந்து அவங்களோட பர்த்டே வரும் 60 இயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? எஃபெக்ட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த். இந்த எர்த் ரெவால்வ் ஆகுறதால என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஆஃப் சீசன்ஸ் வந்து வேரி ஆகும். வேரியேஷன் இன் த லென்த் ஆஃப் த டே அண்ட் நைட். டே அண்ட் நைட்டோட லென்த்தில் வேரியேஷன்ஸ் இருக்கும். வேரியேஷன் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி ஓவர் த எர்த் அண்ட் டெம்பரேச்சர் ஜோன்ஸ். சோலார் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறதுல வேரியேஷன்ஸ் ஓவர் த எர்த்தாக இருக்கட்டும், டெம்பரேச்சர் ஜோன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும். ஓகேங்களா? How to calculate leap year பார்க்கணும்னா take any year and divide by 4 or 100 or 400. If it is divisible, it is leap year. Students activity, calculate, identify the leap year from the following years. இப்போ இது வந்து 4 ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4 ஆலையும் டிவிசிபிள் ஆகலாம், 100 ஆலையும் ஆகலாம், 400 ஆகலையும் ஆச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து சீசன்ஸ். சீசன் அப்படிங்கிறது எதனால காசு ஆகுது அப்படின்னா டியூ டு த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் எர்த்தோடைய ரெவல்யூஷனால தான். ஓகேங்களா? அந்த டில்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்சஸ் இந்த சேம் டைரக்ஷன் த்ரூ அவுட் த இயர். அந்த வருஷத்தில் சேம் டைரக்ஷனில் டில்ட் ஆகுறதுனால. ஜென்ரலாக பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்கு, சம்மரு, ஆட்டம், வின்டர் அப்படிங்கிறத 4 சீசனாக சொல்லுவோம். ஓகேங்களா? த லேட்டிடியூட் அட் விச் த சன் டைரக்ட்லி அப்பியர்ஸ் டைரக்ட்லி ஓவர் ஹெட் சேஞ்சஸ் அஸ் த எர்த் ஆர்பிட்ஸ் சன். ஓகேங்களா? ஸோ பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னம்னா the latitude at which the sun appears directly overhead changes. ஓகேங்களா? எந்த சன் வந்து டைரக்டாக ஓவர் ஹெட்டாக இருக்கும் பொழுது சேஞ்சஸ் as the earth orbits the sun. Latitude which in which the sun appears directly overhead changes as the earth orbits the sun. ஸோ சன் வந்து டைரக்ட்லி ஓவர்ஹெட் வந்து இருந்துச்சு அப்படின்னா சேஞ்சஸ் as the earth orbits the sun. Sun appears to follow a yearly pattern of northward and southward motion in the sky known as apparent movement of the sun அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சவுத்வர்ட் நார்த்வர்ட் மோஷன் வந்து இயர்லி பேட்டர்னில் இருக்கிறது வந்து அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன் அப்படின்னு சொல்கிறாங்க. It gives an impression that sun is continuously swinging north and south of the equator. அதனால தான் வந்து நார்த்லேயும் சவுத்லேயும் வந்து என்ன ஆகுது, சன் வந்து ஸ்விங் ஆகுற மாதிரி நமக்கு வந்து இம்ப்ரெஷன் கொடுக்குது. டியூ டு த அப்பரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன். ஓகேங்களா? அது நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரெயினில் போகும்பொழுது நம்ம ட்ரெயினோடு சேர்ந்து மற்றதும் மூவ் ஆகுறது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுறது மாதிரி. ஸோ எதனால் நார்த் வேர்ட்லேயும் சவுத் வேர்ட்லேயும் வந்து நார்த் சவுத் ஆஃப் த ஈக்குவேட்டரில் வந்து கண்டினியூஸ்லாம் வந்து நமக்கு சன் வந்து ஸ்விங் ஆகிற மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்குதுன்னா இதுதான் ரீசன். ஆக்சுவலி இட் இஸ் த எர்த் தட் இஸ் மூவிங் அரவுண்ட் த சன், மூவிங் அரவுண்ட் தி சன் ஆன் இட்ஸ் டில்டட் ஆக்சஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து தான் வந்து சன்னை சுற்றுது. ஓகேங்களா? அதோட டில்டட் ஆக்சஸில். இட் வேரிஸ் when the observed on a daily and monthly basis at a different times of the year. அது வேரி ஆகிட்டே போகுது. ஆன் March 21, September 23 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ரைசஸ் ப்ரொசைஸ்லி இன் தி ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் எக்ஸாக்ட்லி இன் தி வெஸ்ட். அது வந்து கரெக்டாக இப்போ இந்த டேட்டில் நடக்குது. ஓகேங்களா? அடுத்து ஈக்குவனாக்சஸ் அண்ட் சாலிஸ்டேஸ். நம்ம ஆல்ரெடி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா சன்ரைஸ் அப்படிங்கிறது வேர்ட்டிக்கல் நூனில் வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னும்,
வெர்டிக்கல் ரேஸ் வந்து ஸ்மால் ஏரியா அண்ட் கிவிங் மோர் ஹீட். ஸ்மால் ஏரியாவில் வெர்டிக்கலாக வந்து லைட் நம்ம அடித்தோம்னாவே பார்த்திங்கன்னா ஒரு லென்ஸ் வச்சு சன்ரைஸை சன்லைட்டை ஃபோக்கஸ் பண்ணோம்னா பேப்பர் பர்ன் ஆகும் இல்லையா, அது கான்செப்ட் தான். ஸோ ஸ்மால் ஏரியாவில் மோர் ஹீட் கொடுக்குற அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஈக்வினாக்சஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா when Earth reaches the point in its orbit where the equatorial and orbital planes intersect and causing the sun to appear directly overhead at the equator. ஓகேங்களா. டியூரிங் த ஈக்வினாக்சஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா the period of daylight and darkness are equal all over the world. ஈக்வினாக்ஸ் அக்கர் ஆகும் எப்போனா when the earth reaches the point in its orbit. where the equatorial and orbital planes intersect ஆகும் போகுது, causing the sun to appear directly overhead at the equator. ஈக்வினாக்சஸ் எப்போ அக்கர் ஆகும்னா when Earth reaches the point in its orbit where the equatorial and orbital plane ஈக்வட்டோரியல் பிளேனும் சரி ஆர்பிட்டல் பிளேனும் சரி ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகும். அது வந்து என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா சன்னு வந்து டைரக்ட்லி ஓவர்ஹெட் அட் த ஈக்வேட்டரில் அப்பியர் ஆகிற மாதிரி ஆகும். டியூரிங் ஈக்வினாக்சஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் லைட் அண்ட் டார்க்னஸ் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஓகேங்களா. On March 21, the sun is directly overhead at the equator, and throughout the world on this day, all the places experience almost equal hours of day and night. அந்த ஒரு நாள் மட்டும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து ஈக்குவலான டே அண்ட் நைட் வந்து கிடைக்கும் March 21. ஓகேங்களா. ஸோ திஸ் பொசிஷன் ஆஃப் த சன் இஸ் கால்ட் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ். இந்த மாதிரி சன் இருக்கிறத ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. September 23 என்ன ஆகுது அப்படின்னா சன் வந்து டைரக்ட்லி ஓவர்ஹெட் ஆஃப் த ஈக்வேட்டர் அண்ட் இட் இஸ் கால்ட் ஆட்டம் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ September 23 வந்து ஆட்டம் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பொசிஷன் ஆஃப் த எர்த் ஆன் March 21. எர்த்தோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நெய்தர் போல் இஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் தி சன். நெய்தர் போல் எந்த போலுமே வந்து இன்க்ளைண்ட் ஆகாது சன்னுக்கு. த ரேஸ் ஆஃப் த சன் ஃபால் வெர்டிக்கலி ஆன் த ஈக்வேட்டர். அப்போது சன்னோட ரேஸ் வந்து வெர்டிக்கலாக வந்து எது மேலே ஃபால் ஆகுதுன்னா ஈக்வேட்டரில். ஆல் த பிளேசஸ் ஹேவ் ஈக்குவல் டேஸ் அண்ட் நைட்ஸ் ஆஸ் போத் த போல்ஸ் ரிசீவ் த ரேஸ் ஆஃப் தி சன். ரெண்டு போல்ஸ்லையுமே என்ன ஆகுது லைட் வந்து ஈக்குவலாக படுறதால ஈக்குவல் டேஸ் அண்ட் ஈக்குவல் நைட் கிடைக்குது. ஓகேங்களா. இட் இஸ் ஸ்ப்ரிங் இன் த நார்தன் ஹெமிஸ்பியர், ஆட்டம் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். திஸ் டே இஸ் நோன் அஸ் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ். இந்த மாதிரி நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்து ஸ்ப்ரிங்கும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ஆட்டமும் இருக்கிறதால இதை March 21 ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொசிஷன் ஆஃப் த எர்த் ஆன் September 23. நெய்தர் போல் ஆஃப் தி எர்த் இஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த சன். நெய்தர் போல்னா என்ன? நெய்தர் போல் ஆஃப் தி எர்த் the rays of the sun falls vertically on the equator. நெய்தர் போலும் ரெண்டு எய்தர் இந்த போலும் சரி அந்த போலும் சரி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் தி சன். சன்னுக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால இந்த ரேஸ் வந்து வெர்டிக்கலாக ஈக்குவேட்டரில் ஃபால் ஆகுறதுனால ஆல் த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டேஸ் அண்ட் நைட் இருக்கும். இட் இஸ் ஆட்டம் இந்த நார்தன் ஹெமிஸ்பியரில் ஆட்டமும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்ப்ரிங்கும் இருக்கும். அதனால தான் September 23 வந்து ஆட்டமனல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நார்தன் ஹெமிஸ்பியரை ரெப்ரசென்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பொசிஷன் ஆஃப் த எர்த் ஆன் June 21. June 21 அப்போ எர்த்தோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் போல் இஸ் இன்க்ளைன்ட் டுவர்ட்ஸ் தி சன். அதாவது நார்த் போல் வந்து சன்னை பார்த்துட்டு இருக்கும். இட் இஸ் தேர்ஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் லைட் ஃபார் 24 hours. ஸோ அவங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸும் சன்லைட் கிடைக்கும். சவுத் போல் இஸ் tilted away from the sun, so it is complete darkness for 24 hours. ஸோ இந்த June 21 அன்னைக்கு it's a complete darkness for the south pole. ஓகேங்களா. 24 hours darkness இருக்கும். rays of the sun falls vertically at the tropic of Cancer to the 23.5 degree நார்த்தில் வந்து rays of the sun வந்து vertically fall ஆகும். நார்தன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ் ஆர் லாங்கர் தென் நைட்ஸ். டேஸ் வந்து லாங்கராக இருக்கும் கம்பேர் டு த நைட்ஸ். இட் இஸ் சம்மர் இன் த நார்தன் ஹெமிஸ்பியர், வின்டர் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர்.
நார்தன் ஹெமிஸ்பியரில் சம்மராக இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டராக இருக்கும். இல்லை த டேட் வென்ன 21 ஜூன் 21 வந்து சம்மர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா? அடுத்தது பொசிஷன் ஆஃப் த எர்த் ஆன் டிசம்பர் 22. டிசம்பர் 22ல் பார்த்தீங்கன்னா சவுத் போல் வந்து சன்னுக்கு டுவர்ட்ஸ் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால, நார்த் போல் அவேல இருக்கிறதுனால அப்படியே வந்து மேலே பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இல்லை ரேஸ் ஆஃப் த சன் ஃபால் வெர்டிகலி வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் 23.5 டிகிரி சவுத்தில் விழுகும். ஓகேங்களா? ஸோ falls vertically at the Tropic of Capricorn. ஓகேங்களா? So the greater part of the southern hemisphere gets direct sun rays of the sun. So the days are longer and the nights are short. Days longer இருக்கும், nights shorter இருக்கும். நார்தன் ஹெமிஸ்பியரில் எடுத்துக்கணும்னா நைட் லாங்கராக இருக்கும், டேஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இல்லை சதர்ன் ஹெமிஸ்பியர் ஹேஸ் சம்மர். ஓகேங்களா? சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் இருக்கும், நார்தன் ஹெமிஸ்பியரில் வின்டர் இருக்கும். அங்கே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் என்னென்னு பார்த்தோம், வின்டர்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ சம்மர் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, திஸ் டே சன்ஸ் ரே ஃபால் வெர்டிகலி அந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அந்த நாளை வந்து வின்டர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெப்ரசன்டிங் த நார்தன் ஹெமிஸ்பியர் அகைன். ஓகேங்களா? அடுத்து எக்லிப்சஸ். Let us understand the effects of revolution of the earth on the length of the day and night. The duration of daylight varies with the latitude and the seasons. An eclipse is a complete or partial obscuration of the light from the celestial body, and it passes through the shadow of another celestial body, and the eclipses are of two types. They are. Let us understand the effect of revolution of the earth on the length of the day and night. The duration of the daylight varies with the latitude and the season. டே லைட்டோடைய டியூரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து லேட்டிடியூடுக்கும் சீசனுக்கும் வேரி ஆகுது. எக்லிப்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக பார்ஷியல் அப்ஸ்கியூரேஷன் ஆஃப் லைட் வந்து அப்ஸ்கியூர் ஆகிடும் செலஸ்டியல் பாடிஸ்ல இருந்து வர்றது. ஓகேங்களா? இட் பாஸ் த்ரூ த ஷேடோ ஆஃப் த அனதர் செலஸ்டியல் பாடி. இன்னொரு செலஸ்டியல் பாடியோடைய ஷேடோ தான் வந்து அதில் பாஸ் ஆகி அதில் விழுந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அது எக்லிப்ஸ் ஆஃப் டூ டைப்ஸ் ஆஃப் எக்லிப்ஸ் சொல்லலாம். ஒன்று சோலார் எக்லிப்ஸ், இன்னொன்று லூனார் எக்லிப்ஸ். சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது வந்து நியூ மூன் டே அன்னைக்கு ஃபார்ம் ஆகும் when the moon is between sun and the earth. ஓகேங்களா? ஸோ வெயிட் a minute. ஸோ பார்த்துக்கலாம். இட் அக்கர்ஸ் ஆன் அ நியூ மூன் டே. ஓகேங்களா? ஒரு ஃபுல் மூன் டே அன்னைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் அக்கர்ஸ் ஆன் அ நியூ மூன் சோலார் எக்லிப்ஸ் நடக்கும் when the moon is between சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில மூன் வந்துருச்சு அப்படின்னா, thus it obscures a part of the sun viewed from the earth, but only from small area of the world. It lasts only for few minutes, and a partial solar eclipse happens when the moon partially covers the disk of the sun. இப்போ சூரியனை நிலா வந்து என்ன பண்ணுது, மறைச்சிக்குது. ஓகேங்களா? பார்ஷியலாக அது வந்து ஸ்மால் ஏரியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி தெரியும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா, மூணை வந்து பார்ஷியலாக மறைச்சது அப்படின்னா அது வந்து டிஸ்க் ஆஃப் தி சன், அதாவது சன்னை வந்து மூணு பார்ஷியலாக மறைச்சது அப்படின்னா அது பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனுலார் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா அக்கர்ஸ் எப்பெல்லாம் அக்கர் ஆகும்னா when the moon passes centrally across the solar disk. அதாவது வந்து மூன் பாசஸ் சென்ட்ரலி அக்ராஸ் தி சோலார் டிஸ்க். இல்லை மூன் வந்து பாசஸ் சென்ட்ரலாக வந்துருச்சு அப்படிங்கும்போது. ஓகேங்களா? டியூரிங் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூனோட ஷேடோ இஸ் ஷார்ட் எனஃப் டு கவர் த ஹோல் மூன். இல்லை அது அவுட்டர் ரீஜியன் இஸ் ஸ்டில் க்ளோ அண்ட் லுக் பிரைட் ஆஸ் அ ரிங் மாதிரி தெரிஞ்சாலுமே, பட் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து டைமண்ட் ரிங்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? அது வந்து டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் மூன் பொசிஷனில் தான் when the earth is between, எர்த்து நடுவில் வந்துடும் சன்னுக்கும் மூனுக்கும் இடையில. இப்போ எர்த்தோட ஷேடோ எதை அப்ஸ்கியூர் பண்ணும் அப்படின்னம்னா மூன் ஆஸ் வியூடு ஃப்ரம் த எர்த். ஸோ என்ன ஆகுது, மூணை வந்து நம்ம எங்கேருந்து பார்க்க முடியல, எர்த்துல இருந்து பார்க்க முடியல. ஓகேங்களா? அப்போ பார்ஷியல்
so lunar eclipse அப்போ can be observed when only part of moon surface is obscured by Earth's umbra. எர்த்தோடைய ஆம்ப்ரா பொசிஷன் வந்து என்ன பண்ணிடுது, பார்ஷியலாக வந்து மூணை மறைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பென்யூம்பரல் ட்ராவல்ஸ் த்ரூ த ஃபெயிண்ட் பென்யூம்பரல் போர்ஷன் ஆஃப் த எர்த்ஸ் ஷேடோ. ஓகேங்களா. ஸோ total lunar eclipse எப்போ occur ஆகும் அப்படின்னா when the Earth's umbra obscures the entire moon surface. இல்லை, lunar eclipse can be seen from anywhere on the night side of the Earth. இல்லை, lunar eclipse வந்து என்டையராக மறைச்சிக்கிச்சுன்னா அது வந்து லூனார் எக்லிப்ஸ்ன்னு பார்க்குறோம். லூனார் எக்லிப்ஸ் வந்து எங்கேருந்து பார்க்கலாம்னா எனிவேர் ஆன் த நைட் சைட் ஆஃப் த எர்த் எங்கேருந்து வேணாலும் பார்க்க முடியும். ஓகேங்களா. இட் லாஸ்ட் ஃபார் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஸ்மால் சைஸ் ஆஃப் த மூன் டியூ டு மூனோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஃபேஸஸ் ஆஃப் த மூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஞ்சிங் ஆங்கிள்ஸ் பிட்வீன் தி எர்த், சன் அண்ட் த மூன் டிட்டர்மைன்ஸ் த ஃபேஸஸ் ஆஃப் தி மூன். ஓகேங்களா. ஆங்கிள் சேஞ்ச் ஆகிட்டே வர வர நியூ மூன், ஃபுல் மூன் இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. த ஃபேஸஸ் ஆஃப் த மூன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நியூ மூன் எவ்ரி மந்த். ஓகேங்களா. The only part of the moon is seen as bright is called crescent, which develops into the first quarter. With the increasing brightness, it turns into 3 quarters known as gibbous. Then it becomes full moon. These stages are of waxing moon. After full moon, the moon starts waning or receding through the stages of gibbous, last quarter, crescent, and என்னவாகுது ஃபைனலி பிகம்ஸ் இன்விசிபிள் ஆஸ் டார்க் நியூ மூன் அப்படின்னு சொல்லிட்டு இன்விசிபிள் ஆகிடுது. ஓகேங்களா. இந்த வேக்சிங் கிரசன்ட்டு, நியூ மூனு, வேனிங் கிரசன்ட்டு, லாஸ்ட் குவார்ட்டர் ஹாஃப் மூனு, வேனிங் ஜிப்பஸு, ஃபுல் மூனு, வேக்சிங் ஜிப்பஸு, ஹாஃப் மூன், ஃபுல் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸஸ் ஆஃப் த மூனை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எத்தனை நாளில் என்னென்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. த வேரிங் லென்த் ஆஃப் த டே லைட் இன் த டிஃப்ரெண்ட் latitudes. It is evident from the table that duration of daylight is 12 hours throughout the year at equator only. 12 மணி நேரமும் டே லைட் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து ஈக்குவேட்டர். ஆஸ் ஒன் மூவ்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர் வந்து மூவ் ஆகி போனோம்னா சீசனல் வேரியேஷன் இந்த டியூரேஷன் ஆஃப் டே லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சீசனல் வேரியேஷன் இந்த டியூரேஷன் ஆஃப் டே லைட் ஆர் மேக்ஸிமம் அட் போலர் ரீஜனில் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேங்களா. எஃபெக்ட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் தி எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வேரியேஷன் இந்த அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் ரிசீவ்டு. இஃப் த எர்த் ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னு அப்படி இருந்திருந்தது அப்படின்னா oriented at the right angle to the sun, all the places on the earth would have received the same amount of radiation. ஓகேங்களா. இப்போ வந்து எல்லா பிளேசஸ் எர்த்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் தான் கொடுக்கும். பட் எர்த்து வந்து ஸ்பெரிக்கல் ஆர் ஜியாய்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால சன்ரேஸ் டு நாட் ஹீட் த ஹையர் லேட்டிடியூட்ஸ் ஆஃப் த எர்த் ஆஸ் மச் ஆஸ் ட்ராபிக்ஸ். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சன்ரேஸ் வந்து டு நாட் ஹீட் த ஹையர் லேட்டிடியூட்ஸ் ஆஃப் த எர்த். ஹையர் லேட்டிடியூட்ஸ் இருக்குல்ல எர்த்தில் அதை வந்து ஹீட் பண்ணாது. டு நாட் ஹீட் த ஹையர் லேட்டிடியூட்ஸ் ஆஃப் த எர்த் ஆஸ் மச் ஆஸ் ட்ராபிக்ஸ் அளவுக்கு வந்து ஹையர் லேட்டிடியூட்ஸை ஹீட் பண்ணாது. ஆன் எனி கிவன் டே ஒன்லி த பிளேஸ் லொக்கேட்டட் அட் அ பர்டிகுலர் லேட்டிடியூட் ரிசீவ்ஸ் அ வெர்டிக்கல் ரேஸ் ஃப்ரம் தி சன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா on any given day only the places located at the particular latitude இருக்கிறது மட்டும் vertical rays of the sun வந்து என்ன பண்ணும் ரிசீவ் பண்ணும். as we நார்த்தோ சவுத்தோ நம்ம அந்த லொக்கேஷன்லேருந்து மூவ் ஆனோம் அப்படின்னா சன் ரே ஸ்ட்ரைக் அட் த டிக்ரீசிங் ஆங்கிள்ஸில் ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்லி ஃப்ளக்சுவேஷன்ஸ் in the angle of the earth's rays and the length of the day changes with the continual change of the earth's position in its orbit around the sun at an inclination of 66 and a half to the orbital plane அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எர்த்தோட பொசிஷனை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகிட்டு போகுது. 66.5 டிகிரி ஆர்பிட்டல் பிளேன் இன்க்ளினேஷனை பொறுத்துன்னு சொல்றாங்க. இல்லை டிஃப்ரென்சஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் சன்ஸ் ரேஸ் ஸ்ட்ரைக்கிங் அட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த எர்த். ஓகேங்களா. ஆங்கிள் டிஃப்ரெண்ட் பார்ட்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஸ்ட்ரைக் ஆகிறதோட டிஃப்ரென்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. away from the equator எடுத்துக்கிட்டோம்னா sun rays strike on the earth's surface at a particular angle. The slanting rays are spread over a large area and do not heat up with the same intensity as a direct rays. The slanting போகிற rays வந்து அந்த அளவுக்கு ஹீட் அப் பண்ணாது லைக் டைரக்ட் ரேஸ் அளவுக்கு. ஓகேங்களா. as we go polewards
the rays spread over the region beyond the Arctic and Antarctic is extremely slanting manner. Poles நோக்கி போகும்பொழுது ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால this is how we get the various temperature zones. அதனால தான் டெம்பரேச்சர் ஜோன்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லோயர் த டிகிரி ஆஃப் லேட்டிடியூட் ஹையர் தி டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ லேட்டிடியூடோட டிகிரி லோயராக இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நாட் ஓன்லி தட் the rays striking at the low angle must travel through the greater. ஓகேங்களா? ஸோ the rays low angle இது பண்ணுறது எல்லாமே வந்து greater என்ன பண்ணும் அப்படின்னா greater thickness of the atmosphere than the rays striking at higher angle. The rays striking at lower angle are subject to greater depletion of reflection and absorption of the atmosphere. அடுத்தது temperature zones. Spherical shape of the earth along with its movement around the sun causes the differences in the angles at which the sun's rays falls on the earth's surface. This causes the differences in the distribution of heat on the earth's surface. So temperature zones இதனால தான் ஃபார்ம் ஆகுது due to the spherical shape of the earth along with its movement around the sun. அதோடைய மூமெண்ட்டும் காரணம். ஓகேங்களா? ஆஸ் அ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹேஸ் வந்து மூணு ஹீட் ஜோன்ஸாக வேர்ல்டை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? டெம்பரேச்சர் ஜோன்ஸாக டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிஜிட் ஜோன்னு மூணாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? யூ வில் லேர்ன் மோர் அபவுட் இட் அண்டர் யூனிட் அட்மாஸ்பியரில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் ஜோன்ஸ், உலகத்தில் இருக்கிற டைம் ஜோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பீப்புள் டியூரிங் த மெடிவல் பீரியட் வேர் யூசிங் சன் டயல்ஸ் அண்ட் வாட்டர் கிளாக்ஸ் டு அப்சர்வ் த சன்ஸ் மெரிடியன் பாசிங் அப்படின்னு. ஓகேங்களா? சூரியனுடைய இந்த நிழலை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக தண்ணிலையும் சாண்ட்லேயும் வந்து சன் டயல்ஸ் வச்சு தான் வந்து அந்த காலத்தில் மெடிவல் பீரியடில் டைம் வந்து நூன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இல்லை 17ஆம் நூற்றாண்டில் வந்து பீப்புள்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பெண்டுலம் கிளாக் வச்சு அக்யூரேட் டைம் வந்து சி வழியாக ட்ராவல் பண்ணும்பொழுதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. லேட்டர் வந்து குரோனோமீட்டர் அப்படிங்கிறது 1776 கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குரோனோமீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா டைமை அக்யூரேட்டாக கண்டுபிடிக்குது. மெரைனஸ் வைட்லி யூஸ் வித் இந்த 19ஆம் நூற்றாண்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன் மெனி டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கிளாக்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் சன்செட் சன்ரைஸ் பொறுத்து. இல்லை யூஸ் ஆஃப் லோக்கல் சோலார் டைம் hindered the development of railways and telecommunication. இதை வந்து ஹிண்டர் பண்ணுது. டைம் ஜோன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீஜன் ஆன் த எர்த் வேர் த யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் டைம் would be maintained for transport, commercial and social purposes. இப்போ டைம் ஜோன் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்போர்ட்டுக்கு, கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கட்டும், சோஷியல் பர்பஸ்க்காக இருக்கட்டும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி டைம் ஜோன் பிரிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இஃப் த டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் ஆர் ஃபாலோட் the train coming from different regions sharing a single track may meet with the accident. ஓகேங்களா? அதாவது வந்து இப்போ டைம் ஜோனே பிரிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்துடும் அப்படின்னம்னா வேறு ரீஜன்லேருந்து வரக்கூடிய ட்ரெயினோடைய டைமும் வந்து இங்கே டைம் தெரியல அப்படிங்கும்பொழுது ரெண்டு ட்ரெயினும் வந்து ஆக்சிடெண்ட்டில் போய் முடியறக்கூட வாய்ப்பு இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி இந்தந்த ரீஜனுக்கு இந்தந்த டைம் ஜோன் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. ரயில்வே டைம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேர்ல்டு டைம் ஜோன் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணப்பட்டது வந்து எதை வச்சு அப்படின்னா லாங்கிடியூட் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்தை பொறுத்து. ஓகேங்களா? பிரைம் மெரிடியன் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்தை பொறுத்து, ரொட்டேஷன் ரெவல்யூஷன் கிடையாது, ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அண்ட் லாங்கிடியூடை பொறுத்து. பிரைம் மெரிடியன் அப்படிங்கிறதா சென்டர் ஆஃப் த டைம் ஜோனாக இருந்துச்சு. 7.5 டிகிரி வெஸ்ட்டும் 7.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட்ல இருந்தும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஓகேங்களா? 24 மணி நேரம் டைம் ஜோனை வந்து டெவலப் பண்ணாங்க. அதனால எல்லா டைம் ஜோனும் வந்து எதோட ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா கிரீன்விச் மீன் டைமோட ரெஃபர் பண்ணாங்க. அப்போது எர்த்தை வந்து 24 டைம் ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு டைம் ஜோன்ஸ்க்கும் ஒரு 1.5 மணி நேரம் அந்த ஒன் ஹவர் ஆஃப் த டே. ஈச் ஒன் ஜோன் ஹேஸ் 1 hour ஆஃப் தி டே. அதாவது வந்து 24 மணி நேரம் அப்படிங்கிறது 24 ஜோன்ஸாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் பிகாஸ் எர்த்து வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா 15 டிகிரி லாங்கிடியூடில் 1 மணி நேரத்துக்கு ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 360 டிவைட் பை 24 மணி நேரமாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அப்போது அந்த time when the solar noon occurs at the prime meridian is fixed as the noon for all the places between 7.5 degree east and 7.5 degree west அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோலார் நூன் வந்து occurs at the prime meridian. ஸோ சோலார் நூன் வந்து ப்ரைம் மெரிடியனில் தான் நூன் டைம் வருது. அப்புறமா வந்து மற்ற எல்லா பிளேஸஸும் பிட்வீன் 7.5 டிகிரி ஈஸ்டாகவும் வெஸ்டாகவும் பண்ணுறாங்க.
அடுத்து டே லைட் சேவிங் டைம். இந்த மிட் லேட்டிடியூட் கண்ட்ரீஸ் லைக் யூரோப்பாக இருக்கட்டும், நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, இங்கெல்லாம் வந்து டே டைம் அப்படிங்கிறது லாங்கராக இருக்குது சம்மரில் தேன் அட் த நைட்ஸ். டே டைம் ஆர் லாங்கர் இன் சம்மர். இங்கெல்லாம் வந்து டே டைம் வந்து சம்மரில் லாங்காகவும் நைட்டை விட லாங்காக இருக்குது. ஓகேங்களா. இந்த ஸ்பிட் ஆஃப் எம்ப்ளாயிங் டே லைட் டியூரேஷன். Clocks are adjusted 1 hour forward in the spring, 1 hour backward in the autumn. This time is generally known as daylight saving time, DSTன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த யூரோப், நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்காவுக்கெல்லாம் டே டைம் அப்படிங்கிறது வந்து சம்மரில் வந்து லாங்கராக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் இதுக்காக இந்த கிளாக் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங் சீசனில் 1 hour ஃபார்வர்டாகவும் 1 hour ஆட்டம் சீசனில் பேக்வேர்டாகவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றுறாங்க. இதுதான் வந்து டைம் சேவிங், டே லைட் சேவிங் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அடுத்து டைம் ஜோன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னம்னா, அதோட ஆக்சிஸில் எர்த்து வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது எவ்ரி 24 மணி நேரத்துக்கு. ஓகேங்களா. யூ கேன் லுக் அட் இட் ஆஸ் இட் டேக்ஸ் 1 day டு கம்ப்ளீட் 1 full circle. அப்போது எர்த்தோட ஆக்சிஸ் 360 டிகிரி ஆக்சிஸில் அது வந்து எவ்ரி 24 மணி நேரத்துக்கு வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிடுது. அப்போது நம்ம இதை பார்க்கும்போது ஒரு நாளுக்கு வந்து ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து டிவைடட் இன்டு ஹவர்லி ரேட். ஓகேங்களா. இந்த எர்த்து ரொட்டேட்ஸ் 15 டிகிரி எவ்ரி ஹவர். 15 டிகிரியாக 360 டிகிரி 24 மணி நேரத்தில் எர்த்து வந்து சுற்றி முடிக்குது. அப்போது இது வந்து டைம் ஜோனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ important factor in determining time zone is a line of latitude and longitude and imaginary lines known as latitude longitude dividing the earth. ஓகேங்களா. லேட்டிடியூட் லைன்ஸ் வந்து எப்படி ட்ரான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸ்ட் டு வெஸ்ட் ட்ரான் பண்ணுறாங்க. தே மெஷர் த லொக்கேஷன் இன் த நார்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். line starts at the equator and measures the distance from the 0 degree to 90 degree north and also 0 degree to 90 degree south. ஓகேங்களா. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், latitude அப்படின்னு சொல்கிறோம். They also become shorter further away from the equator. on other hand சொல்லணும் அப்படின்னம்னா, longitude அப்படிங்கிறது நார்த் சவுத்தில் வெர்டிக்கலாக ட்ரான் பண்ணுறது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னம்னா, ஈஸ்ட் வெஸ்ட் ஹெமிஸ்பியரில் மெஷர் பண்ணும். ஓகேங்களா. தே ஸ்டார்ட் அட் த ப்ரைம் மெரிடியன். 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெஷர் ஃப்ரம் 0 டிகிரி டு 180 டிகிரி வந்து ஈஸ்ட் வெஸ்ட்னு வந்து போடுவாங்க. ஓகேங்களா. அன்லைக் த லைன் ஆஃப் லேட்டிடியூட், these lines are fairly equal in length. Unlike the lines of latitude, லைன் ஆஃப் லேட்டிடியூட் மாதிரி இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தீஸ் லைன்ஸ் ஆர் ஃபேர்லி ஈக்குவல் இன் லென்த். ஓகேங்களா. இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து என்னவா இருக்குது, ஈக்குவல் லென்த்தில் வந்து இருக்குது. The origin of the spherical coordinate system is at 0 degree latitude and 0 degree longitude. இப்போ இந்த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதோடைய ஆரிஜினே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0 டிகிரி லேட்டிடியூடும் 0 டிகிரி லாங்கிடியூட்லேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஸ்பாட் கேன் பி ஃபவுண்ட் இன் இந்த ஸ்பாட் எங்கே இருக்கும், அந்த 0 டிகிரி அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் கடல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அட்லாண்டிக் ஓசன் ஜஸ்ட் சவுத் வெஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா கண்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு சவுத்து வெஸ்ட்டில். ஓகேங்களா. ஸோ தென்மேற்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லாண்டிக் கடல் இருக்குது. ஓகேங்களா. ஆல்சோ த 2 lines connect at 180 degrees ஆர் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 2 lines போய் அங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திஸ் 2 helps to determine the different time zones of the world. இது வந்து நம்மளுடைய டைம் ஜோன், நம்ம 24 டைம் ஜோன்ஸாக பிரிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைம் ஜோனை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. All of the above information can be used to calculate the differences of the time between the 2 locations. இப்போது நம்ம இப்போ சொன்னோம்ல, ஒரு ட்ரெயினோட டைம், வேறு ஒரு ரீஜன்லேருந்து ஒரு ட்ரெயின் வருது, நம்ம ரீஜனில் ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா, ரெண்டும் டைம் கரெக்டான டைம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கொலிஷன் ஆகாமல் ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்க முடியும்னு சொன்னாங்க இல்லையா.
அந்த மாதிரி அந்த ரீஜனுக்கு ஒரு டைம் ஜோன் இருக்கணும், இந்த ரீஜனுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ரயில்வே டைம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இல்லை இன்டர்நேஷ்னல் டேட் லைனை வச்சு. ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வி நீட் டு நோ த லாங்கிடியூட் ஆஃப் த 2 places லொக்கேட்டட். ஓகேங்களா, ஒரு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாட் லாங்கிடியூட் த 2 places லொக்கேட்டட். ஒரு 2 பிளேஸ் எடுத்துக்கிட்டு அதோட லாங்கிடியூட் என்ன அப்படின்னு பார்க்கணும். லாங்கிடியூட்னா என்ன, மேலேருந்து கீழே நார்த் டு சவுத்துலேருந்து வர கோடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு யூ நீட் டு ஃபைண்ட் த எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர் அபவ் இன்ஃபர்மேஷன் எது கால்குலேட் பண்ணுறதுக்குன்னா ஒரு 2 லொக்கேஷனுக்குள்ளான டைம் டிஃப்ரென்சஸ். இப்போ இங்கே இருக்கிறவங்களோட டைம் என்ன, இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்களோட டைம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து லாங்கிடியூடு 2 பிளேசஸோடைய லாங்கிடியூட் என்ன அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து யூ நீட் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்சஸ் இன் த லாங்கிடியூட். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ நீட் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்சஸ், இந்த லாங்கிடியூடில் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன, அது ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது பிட்வீன் த 2 places. இப்போ போத் பிளேஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த சேம் சைட் ஆஃப் த மெரிடியன். ரெண்டுமே ப்ரைம் மெரிடியனா என்ன 0 டிகிரின்னு சொன்னோம்ல, அதுக்கு அதே சைடில் இருந்தது, சேம் சைடில் இருந்தது அப்படின்னா then the numbers are just simply subtracted to find the differences. அப்போது அந்த நம்பரை வந்து ஜஸ்ட் வந்து சப்ராக்ட் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். if they are on the opposite side இருந்துச்சு அப்படின்னா then the 2 numbers should be added together. ஓகேங்களா, அப்போது என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 பிளேஸோடைய டைமை டிஃப்ரெண்ட் பிளேசஸோடைய 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸோடைய டைமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா அந்த ப்ரைம் மெரிடியனுக்கு பக்கமாகவே இருந்துச்சு, ஆப்போசிட் சைடில் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ப்ரைம் மெரிடியனுக்கு ரெண்டும் வந்து சேம் சைடில் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னம்னா நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, மைனஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் வந்து டைம் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, தேர்டு வந்து என்ன அப்படின்னா வி நீட் டு டிவைட் த டிஃப்ரென்சஸ் பை 15. அதை 15ஆல் வகுத்து சின்ஸ் தேர் ஆர் 15 டிகிரி ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் வந்து 15 டிகிரி வந்து எர்த் என்ன ஆகுது சுற்றுது. ஓகேங்களா, மொத்தம் 24 மணி நேரத்துக்கு 360 டிகிரி சுற்றி முடிச்சிருது அப்படின்னு பார்த்தோமா. அப்போ 15 டிகிரிக்கு வந்து மணிக்கு வந்து 15 டிகிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிஃப்ரென்சஸை டிவைட் பண்ணிக்கணும். 15ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா திஸ் வில் கிவ் அஸ் அ டிஃப்ரென்சஸ் இந்த டைம் பிட்வீன் 2 லொக்கேஷன். 2 லொக்கேஷனுக்கான டைமில் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து இது சொல்லும். So if you know what time it is in one location, the longitude of another location, then just simply add or subtract the problem will give us the time in the different time zone. Let us look at another way we have to calculate the difference. வேற ஒரு வழியாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னா another calculation you may have to make is over international date line. ஓகேங்களா, international date line இருக்குல்ல, நம்ம சொன்னோம்ல எப்போ பார்த்தோம்ல international date line ஒன்று, அந்த ஐடியல் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதை வச்சுட்டு திஸ் லைன் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ்ட் இன் த பசிபிக் ஓஷன். பசிபிக் கடலில் வழியாக தான் அந்த லைன் பாஸ் ஆகுது. ஸோ தட் நோ 2 neighboring cities ஆர் ஆன் 1 day apart in time. ஓகேங்களா, ஒரு நாள் வித்தியாசம் வராது. ஓகேங்களா, இட் கேன் பி டிஃபிகல்ட் டு கால்குலேட். இன்டர்நேஷ்னல் டேட் லைனில் கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். வென் ட்ரைங் டு டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் டைம் டிஃபரன்சஸ் பிட்வீன் த லொக்கேஷன் ஆன் எய்தர் சைட்ஸ். ஓகேங்களா, எவ்வளோ டைம் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. திஸ் கால்குலேஷன் இஸ் வெரி சிமிலர் டு த சுச்சுவேஷன் வித் த ப்ரைம் மெரிடியன். வி மஸ்ட் ஸ்டார்ட் ஃபைண்டிங் த டிஃபரன்சஸ் இந்த லாங்கிடியூட் ஆஃப் த 2 பிளேஸ். 2 பிளேசஸில் என்னென்ன லாங்கிடியூடில் அந்த 2 பிளேசஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இது பண்ணிக்கணும், முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா we do this by adding the 2 number. 2 லாங்கிடியூடையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, டிவைட் பை 15 டிகிரியால் டிவைட் பண்ணணும். வகுத்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து டக்கரின் 1 மணி நேரம் நமக்கே தெரியும் 15 டிகிரி வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து பூமி சுற்றுது அப்படின்னு. மொத்தம் 360 டிகிரி 24 மணி நேரத்துக்கு சுற்றிடும் அப்படின்னு. திஸ் வில் கிவ் யூ த டைம் டிஃபரன்ஸ். 2 பூமியில் இருக்கக்கூடிய 2 வித்தியாசமான இடத்தோட டைம் வந்து நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் வச்சு. Again, just add or subtract the differences from the time that we already know to come up with a new time in the new time zone. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் டைம் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, அது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அதை படித்து பார்த்துக்கலாம்.
டைம் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, to find the differences between two latitude, divide by 15. This gives you the difference in hours between the two locations. Second, add or subtract the number of the hours from the day of the day that was already known. We will need to add the number if we are going east. கிழக்கு நோக்கி அந்த இது போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கிழக்கு நோக்கி அந்த லாங்கிடியூட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுவே இந்த பக்கம் சைடு, இந்த பக்கம் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இந்த சைடு ஈஸ்ட் சைடு அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா இந்த மாதிரி போகும்பொழுது என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, வெஸ்ட் போகும்போது ஓகேங்களா, சப்ராக்ட் இஃப் வி ஆர் கோயிங் வெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், how we need to calculate the differences of the time zones. If you are in London, நம்ம லண்டன்ல இருக்கோம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 மணி, அங்கே 12 மணி அப்படின்னா you want to know what time is it in Japan. இப்போ ஜப்பானில் என்ன டைம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லண்டன்கிறது எங்கே இருக்கு, மேற்கு இருக்கு. ஓகேங்களா, இது ஜப்பான் அப்படிங்கிறது கிழக்கு இருக்கு. ஸோ யூ நீட் டு ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் லண்டன் இஸ் 0 டிகிரி அண்ட் ஜப்பான் இஸ் 135 டிகிரி ஈஸ்டில் இருக்குது. கிழக்குன்னு சொன்னால அந்த கிழக்கு எவ்வளோ கிழக்கு அப்படின்னா 135 டிகிரியில் இருக்குது. ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் 135 டிகிரி டிவைடட் பை 15. ஏன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு பூமி 15 டிகிரி சுற்றுதுன்னு பார்த்தோம். ஸோ 15ஆல் வகுத்தோம் அப்படின்னா விச் ஈக்குவல் டு 9. 9ஆல் ஈக்குவல் டு 9ன்னு போட்டோம் அப்படின்னா திஸ் மீன்ஸ் தட் தேர் இஸ் அ 9 hour டிஃபரன்ஸ் பிட்வீன். இதுக்கு இடையில 9 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா, சின்ஸ் ஜப்பான் இஸ் ஃபர்தஸ்ட் ஈஸ்ட் தேன் லண்டன் இஸ். ஓகேங்களா, ரொம்ப 9 மணி நேரம் கிழக்க தள்ளி இருக்குது அப்படின்னும். யூ வுட் ஆட் 9 hours to 12. இப்போ 12 அப்படின்னு சொன்னோம்ல, அந்த 9 மணி நேரம் லண்டன் கிழக்கு தள்ளி இருக்கிறதுனால நம்ம இந்த லண்டனோட 12 மணியோட இந்த 9 மணி நேரத்தை சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா 21 மணின்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னா 9 மணி. ஜப்பான்லேயே டைம் 9 மணி அப்படிங்கிறது தான் ரயில்வே டைம் படி 9 மணி. ஓகேங்களா, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நவ் வி சப்போஸ் இமேஜின் தட் வி ஆர் கோயிங் த்ரூ இன்டர்நேஷ்னல் டேட் லைன், pretend you are in Japan. ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படின்னு ஒரு லைன் நம்ம இமேஜினரியாக ஒரு கற்பனையாக ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜப்பானில் இருக்கிறோம்னு நினச்சிக்கணும். which is 135 டிகிரி ஈஸ்டில் இருக்குது. யூ வாண்டட் டு நோ வாட் இஸ் டைம் இஸ் இன் ஹவாய். ஹவாயோட டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது 150 டிகிரி வெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்படின்னம்னா 150 இது வெஸ்ட்டில் தள்ளி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ தேர் இஸ் 45. ஓகேங்களா, ஸோ 150 மைனஸ் என்ன பண்ணிக்கணும்னா 135 டிகிரியை என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா டிஃபரன்சஸ் கிடைக்கும்ல, அதோட டிஃபரன்சஸ் 30 இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டிஃபரன்சஸ் தான் 45 + 30, அந்த 45 30 சேர்த்து டிவைடட் பை 15. ஏன்னா பூமி 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி சுற்றுது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, ஸோ 5 மணி நேரம் வித்தியாசம் வரும். ஸோ த ட்ரிக்கி பார்ட் இஸ் தட் ஜப்பான் அண்ட் ஹவாய் ஆர் அந்த டிஃப்ரெண்ட் டேஸ். ஓகேங்களா, இது வேற நாள் அது வேற நாள் அப்படிங்கிற மாதிரி வரும். இட் இஸ் 1 day ahead, ஒரு நாள் முன்கூட்டி இருக்கும் அந்த லெஃப்ட் சைடு ஆஃப் த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் கம்பேர்ட் டு த ரைட் சைட். இஃப் இட் இஸ் இங்கே ஜப்பானில் 3 மணி PM அப்படின்னா தேர்ஸ்டே அப்படின்னா ப்ளஸ் 5 மணி நேரத்தை ஆட் பண்ணும்போது ஹவாயில் 8 மணி PM அப்படிங்கிறது 5 மணி நேரம் வித்தியாசம் வரும். இதுதான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் படி போடுறது. ஓகேங்களா, ஸோ ஹவ் நோட்டிஸ் தட் வென் கிராசிங் த ஐடியல் இன்டர்நேஷனல் வி சப்ராக்டட் கோயிங் த ஈஸ்ட். ஸோ வி ஹவாய் பார்த்தீங்கன்னா 8 PM ஆன் வெனஸ்டே. ஓகேங்களா, இது வியாழக்கிழமை 3 மணி PM இருக்கும். இது புதன்கிழமை 8 மணி PM இருக்கும். ஓகேங்களா, நவ் latitudinal லைன்ஸ் ஆர் இமேஜினரி ஹரிசாண்டல் லைன்ஸ். நம்ம லாங்கிடியூட்னா பூமிக்கு நேரான கோடு, தென் வடலாக நம்ம போடக்கூடிய நேரான கோடுன்னு பார்த்தோம். லாங்கிடியூட்னா கிழக்கு மேற்க போடக்கூடிய கோடு. ஓகேங்களா, ஸோ 0 டிகிரி லாங்கிடியூட் லைன் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்து ஒரு ரொட்டேஷன் அதோட ஆக்சிஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. இந்த ப்ராசஸ் டேர்ன்ஸ் கம்ப்ளீட் சர்க்கிள் 360 டிகிரி சர்க்கிளில் சுற்றுது. ஓகேங்களா, திஸ் மீன்ஸ் எர்த்து 360 டிகிரியை 24 மணி நேரத்தில் சுற்றி முடிக்குது. ஸோ 15 டிகிரி 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். எவ்ரி கெயின் ஆர் லாஸ் ஆஃப் 1 டிகிரி லாங்கிடியூட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 4 minutes.
அதிலிருந்து ஒரு டிகிரி லாங்கிடியூட் அது வந்து கெயின் பண்ணுச்சுனாலும் 4 நிமிஷத்துக்கு சமம். ஓகேங்களா? ஸோ அதுபடி நம்ம கால்குலேஷன் இப்படியும் போடலாம். 360 டிகிரிக்கு 24 மணி நேரம் அப்படின்னம்னா மொத்த நிமிஷம் எவ்வளோ அப்படின்னா 1440 நிமிஷம். அப்போது டிஃபரன்சஸ் ஆஃப் டைம் ஃபார் 15 லாங்கிடியூட் வந்து 1 மணி நேரம். அதுதான் சொன்னோம்ல, ஒரு டிகிரிங்கிறது 4 நிமிஷம்னா 15 டிகிரிக்கு 1 மணி நேரம். அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் டைம் ஃபார் 1 லாட்டிடியூட் வந்து அப்போது பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லாங்கிடியூட் அந்த கோடு சொன்னோம்ல, மேலேருந்து தென்வடலாக போடுற கோடு, அது ஒவ்வொரு அடுத்தடுத்த கோட்டுக்கும் கோட்டில் இருக்கிற நாடுகளுக்கும் வந்து 4 நிமிஷம் ஆட் பண்ணிக்கிட்டே ஆட் ஆகும். இந்த பக்கம் போனால் ஈஸ்டில் போனால் என்ன ஆகும், சப்ராக்ட் பண்ணணும், மேக்கில் போனால் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? லாங்கிடியூட் கால்குலேஷன் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு லொக்கேட் த 2 places involved. Find the longitude differences. Convert the longitude differences to time. ஃபஸ்ட்டு எப்படி கால்குலேஷன் போடணும் அப்படின்னம்னா, முதல்ல வந்து 2 பிளேஸ் எந்த லாங்கிடியூடில், அது பூமியில் எந்த டிகிரியில் இருக்குது, அந்த நாடு அந்த பூமி உருண்டையில் எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு முதல்ல வந்து 2 பிளேஸ், 2 வித்தியாசமான பிளேஸோடைய 2 டிகிரியும் வந்து எழுதிக்கணும். அப்புறமா அதுக்குள்ள வித்தியாசம் லாங்கிடியூட் இதிலேருந்து அதை மைனஸ் பண்ணி பார்த்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்வெர்ட் த லாங்கிடியூடல் டிஃபரன்சஸ் டு டைம். அந்த லாங்கிடியூடில் வர அந்த டிகிரியில் இருக்கிற டிஃபரன்ஸை மணிக்கணக்குக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறமா டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அக்கார்டிங் டு த மூமெண்ட்டோட டைரக்ஷன் பொறுத்து, ஈஸ்டா வெஸ்டா அப்படிங்கிறத பொறுத்து. சரியா? இப்போது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பொன்னின்னு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, லாங்கிடியூடில் 0 டிகிரி ஒரு 12 மணிக்கு மத்தியானத்தில் வந்து 0 டிகிரியில் வந்து நடக்கிறாங்க. ஓகேங்களா? எங்கன்னா கிழக்கு நோக்கி 10 லாங்கிடியூட் நடந்துட்டாங்க. இப்போது டைம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. தட் பொன்னி வில் அரைவ் ஹர் டெஸ்டினேஷன். எப்போ வந்து பொன்னி அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண டைம் 12 மணி மத்தியானம். ஓகேங்களா? டெஸ்டினேஷன் 10 டிகிரி ஈஸ்ட்டுக்கு அவங்க போய் சேர வேண்டிய இடம். அப்போது கன்வர்ஷன் ஆஃப் த டிகிரி டு டைம், அந்த டிகிரியை டைமுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 1 மணி நேரத்துக்கு நம்ம என்னென்னு பார்த்தோம், 15 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ 4 நிமிஷத்துக்கு 1 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே கால்குலேஷன் போட வேண்டியதான். இப்போ 10 டிகிரி ஈஸ்ட்டுக்கு அவங்க நடக்கணும். ஹென்ஸ் 10 டிகிரி ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து 4 × 4 நிமிஷம் ஒரு டிகிரிங்கிறது. இப்போ 10 டிகிரிக்கு எவ்வளோ, 40 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ டெஸ்டினேஷன் டைம் அப்படிங்கிறத எப்படி கால்குலேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, இனிஷியல் டைம் ஆரம்பிச்ச டைம் 12 மணி, அதோட 40 நிமிஷம் சேர்த்திங்கன்னா 12:40க்கு அவங்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த டைம் அட் த வில்லேஜ் ஏ, ஒரு கிராமத்தோட டைம் வந்து லாங்கிடியூடில் 75 டிகிரி வெஸ்ட்டில் இருக்குது அந்த கிராமம். ஓகேங்களா? அந்த அந்த ரேகையில் பூமியோட அந்த கோடு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இதுபடி 75 டிகிரி வெஸ்ட்டில் மேற்கில் அந்த ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா 5 மணி PM அந்த கிராமத்தில் வெள்ளிக்கிழமை அப்படின்னா டைம் அண்ட் டே, வில்லேஜ் பியோடைய டைம் அண்ட் டே வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதோடைய லாங்கிடியூட் 120 டிகிரி ஈஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் 360 டிகிரி அப்படிங்கிறது வந்து 24 மணி நேரம், 15 டிகிரி அப்படிங்கிறது 1 மணி நேரம், 1 டிகிரி அப்படிங்கிறது 4 நிமிஷம். இப்போ வில்லேஜ் ஏல 75 டிகிரி வெஸ்ட் வந்து இருக்கிறாங்க. வில்லேஜ் ஏ இருக்கிற இடம் வந்து 75 டிகிரி வெஸ்ட், வில்லேஜ் பி வந்து 120 டிகிரி ஈஸ்ட். ஓகேங்களா? இப்போ 75 + 120 ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா 195 டிகிரி. ஓகேங்களா? அதை 15ஆல் டிவைட் பண்ணோம்னா 13 மணி நேரம் வரும். அப்போது 5 மணிக்கு அவங்க அங்கே இருக்கும் பொழுது அதோட 13 மணி நேரத்தை ஆட் பண்ணோம்னா 18 மணி. ஸோ 6 மணி AM அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். இப்போது லோக்கல் டைம் நியூயார்க்கில் வந்து யூஎஸ்ஏல ஓகேங்களா 75 டிகிரி வெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா when it is 10 AM in நைஜீரியா, லாங்கிடியூட் 15 டிகிரி ஈஸ்ட் அப்படின்னா இனிஷியல் டைம் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா 10 AM. ஓகேங்களா? அதை கொடுத்துருக்காங்க. நைஜீரியாவில் 10 மணி AM. நியூயார்க்கோட லாங்கிடியூட் 75 டிகிரி வெஸ்ட்டு, நைஜீரியாவோடது 15 டிகிரி ஈஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ 15யும் 75யும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா 90 வரும்.
அதை வந்து 15ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னம்னா 6 மணி நேரம் கிடைக்கும். இந்த 6 மணி நேரத்தை இந்த 5 மணியோட 10 மணியோட சேர்த்தணும் அப்படின்னம்னா 16 மணி. 16 மணிங்கிறது என்ன அப்படின்னு 14 மணி. ஓகேங்களா? ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னம்னா இது வந்து ஈஸ்ட் வேர்டு. ஓகேங்களா? ஸோ 10ஓட 6 மணி நேரத்தை ஆட் பண்ணும்போது 4 மணி PM, 16 மணி PMனு வரும். ஸோ 4 மணி PMங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? That's all. If you have any doubt, please feel free to ask in the comment section. The book back questions எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching. Have a nice day.